நேரத்துக்கு ஒழுங்கா சாப்பிட மாட்டாரு, தூங்க மாட்டாரு. ஜாக்கிரதையா பாத்துக்கோ. ஐயா கூட நான் போகலம்மா. பின்ன யாரு போறா? அதோ அவங்க. நம்ம வீட்டுக்காரன் இல்ல, நம்ம வீட்டுக்காரர் இல்ல, உன் வீட்டுக்காரர். என் வீட்டுக்காரன். எப்ப பார் பள்ளி திங்கிறேன் பாம்பு திங்கிறேன்னு சொல்லிக்கினே இருக்கான். பாம்பு தின்னா என்ன, இவனை நான் கடிக்கிறேன். குட் மார்னிங் மேடம். வணக்கம்மா. மேடம், நீங்க கிருத்திக்கு அப்புறம் சாப்பாடு கொண்டு வரவே இல்லையே. அதுக்கப்புறம் வேற விசேஷம் தமிழ்நாட்டுல வரவே இல்லையா? இது வரைக்கும் வரல, இனிமேல் வரும். நீங்க 2 பேரும் அவரோட போறீங்களா? நான் போகல மேடம், துர்க்கி மட்டும்தான் அவர் கூட போகுது. நான் சும்மா வழியனுப்ப வந்தேன். என்ன இப்படி அமுக்குற? நீ விட, நான் செய்தி அமுக்குறேன். அப்போ மாநாட்டு நிதி வசூல் உடனே ஆரம்பிச்சுட்டுமா? நிதி வசூல அதனால தானே உருப்பிட மாட்டேங்கிறீங்க. எதுக்காக வசூல்? ஒவ்வொரு தொழிலாளி ஒவ்வொரு ரூபா போடுங்க, பிரமாதமா நடத்திடலாம். குட் மார்னிங் எவரிபடி. என்ன பேக்கப் பண்ணிட்டே இல்லையா? நாக்காக மாட்டேங்குது சார். இந்த பக்கம் அமுக்குனா அந்த பக்கம் போடுங்குது, அந்த பக்கம் அமுக்குனா இந்த பக்கம் போடுங்குது. சைனீஸ் அமுக்கு கூட அமுச்சு பார்த்தாங்க சார், அப்போ பிடிக்குது. வெளியூர் போறதா இருந்தா பொண்டாட்டி ரூம்குள்ள போட்டு கூட்டணும். அப்பதான் டிராவலரா போக முடியும், இல்லாட்டி போர்ட்டரா தான் போகணும். 2 நாளைக்கு இவ்வளவு சாமான ஒண்ணு தானே எடு. பாத்தியா எவ்வளவு சிம்பிளா கனம் இல்லாம இருக்கு. ஆமாங்க, பையில கனம் இல்ல. மிஸ்ஸஸ் லீ, கொஞ்சம் தள்ளிக்குங்க. இதெல்லாம் தான் சார் இடிக்குது. நான் என்ன பெங்களூருக்கு போய் புருக்கு கடை வைக்க போறேன்னா? நானும் உங்க கூட வரேங்க. நாங்க பிக்னிக்கா போறேன், ஒன்னையும் கூட கூட்டிட்டு போறதுக்கு. துர்கா வந்தா எனக்கு மீட்டிங் எல்லாம் சௌரியமா இருக்கும். வா. நான் வரேம்மா. ஆமாமா, மீட்டிங்க்கு சௌகரியமா தான் இருக்கும். 5 வருஷமா வேலை செய்யற 1000 தொழிலாளர்களை இன்னும் பர்மனன்ட் பண்ணாம இருக்காங்களா? ஆமா சார், 3 மாசத்துக்கு ஒரு தடவை வேலையில இருந்து நின்னதா கையெழுத்து வாங்கிட்டு மறுபடியும் அவங்களுக்கே வேற பேர் வச்சு புது ஆள் மாதிரி சேர்த்துப்பாரு. முதலாளிகள் செய்யற அக்கிரமம் எனக்கு நல்லா தெரியா. இருந்தாலும் நீங்க அதுக்காக போராடுற. இவங்க சங்கம், இவங்க முதலாளியால ஏற்படுத்தப்பட்டது சார். அதுக்கு இவரையே தலைவரா போட்டிருக்கிறாரு. அப்புறம் ஏன் முதலாளிக்கு விரோதமா குடி தூக்குறீங்க? இப்ப இருக்கிற விலைவாசி ஏற்றத்துல அவர் கொடுக்கிற தினக்கூலியில குடும்பம் நடத்தவே முடியல. ஓ, உங்களுக்கு எல்லாம் அறிவு வளரணும், நியாயத்துக்காக போராடணுங்கிற சூடு சொரண வரணும்னா விலைவாசி ஏறிக்கிட்டே இருக்கணும் போல இருக்கு. விலைவாசி ஏறிண்டு தான் இருக்கு. ஆனா நீங்க சொன்ன அறிவு, சூடு, சொரணை இதெல்லாம் தான் இறங்கிட்டு இருக்கு. ஏன் தலையை கீழே போட்ட? நேருக்கு நேரா பார். நியாயம் சொன்ன வந்த இடத்துல தலையை கீழே போட்டீங்கன்னா நியாயம் கேட்க வேண்டிய இடத்துல எப்படி தலை நிமித்து பேசுறேன்? யூனியன் சம்பந்தமா ஏதோ அவசரமா பாக்கணும் கூப்பிட்டேன். என்ன விஷயம் பாப்பா? இது என்ன விஷயம்? என்ன பண்ண? என்ன விஷயம்? அவரை பத்தி தான் நான் உங்ககிட்ட கேட்கறேன், திருப்பி அவர்கிட்ட கேட்கறீங்க. 1000 தொழிலாளர்கள் பிரச்சனை என்ன? அதுவா? அது ஒன்றும் புதுசு இல்ல, 5-6 வருஷமா நடந்துட்டு இருக்கு. ஏன் இவ்வளவு நாளா என் கூட டிஸ்கஸ் பண்ண? அதுவா, அவர் சங்கம் வேற, ஏன் சங்கம் வேற. எனக்கு ஏன் சங்கம் தான் முக்கியம். ஏன் இப்படி உணர்ச்சி வசப்படுற? அப்படிதான் என்ன சொல்லிவிட்டேன். அவன் சங்க வேற, ஓ சங்க வேறையா? இந்த வார்த்தையை ஓ வாயிலிருந்து நான் எதிர்பார்க்கலப்பா. அப்படின்னா நமக்குள்ள அடிப்படையில ஏதோ கருத்து வேறுபாடு இருக்கு. அப்புறம் டிஸ்கஸ் பண்ணிக்கலாம். நீ அவங்க முதலாளிக்கு ஒரு போன் போடு. எஸ், ஹலோ, வணக்கம். நான் கார்த்திகேயன் பேசுறேன். உங்ககிட்ட வேலை செய்யற 1000 தொழிலாளர்கள் விஷயம் தானே ஜிகே? யார் இதை உங்க வரைக்கும் கொண்டு வந்தது? யார் கொண்டு வந்தா என்ன? அவங்களுடைய பிரச்சனைக்கு உங்க பதில் என்ன, அதை சொல்லுங்க. நீங்க அனாவசியமா என் விஷயத்துல தலையிடுறீங்க. ஒரு டைம் மாதிரி இன்னொரு டைம் இருக்காது. இதுதான் என்னுடைய ஒரே பதில். ஓகே, நான் தலையிடல. நீங்க இந்த பிரச்சனை தீர்த்து வச்சிருங்க. இம்பாசிபிள் ஜிகே. ஏற்கனவே நம்முடைய உறவுல ஒரு விரிசல் ஏற்பட்டு அதை நான் மறக்க நினைக்கும் போது மறுபடியும் நீங்க மறக்கிறீங்களோ மறக்கலையோ அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. இந்த 1000 தொழிலாளர்களை பத்தி என்ன சொல்றீங்க, அதை சொல்லுங்க. ஏன்பா 1000 பேர் அங்க வேலை செய்ததுக்கு நீங்க ஏதாவது ஆதாரம் காட்ட முடியுமா? எப்படி அந்த ஆதாரத்தை கொண்டு வந்துடுற சார்? லேபர் கோர்ட்ல இருந்து எனக்கு சம்மன். போன்ல நீங்க அவ்வளவு எச்சரிக்கை பண்ணியும் உங்களுக்கு சம்மன் அனுப்பிச்சிருக்கிறார் அந்த ஜிகே. அவன் என்ன பண்ண முடியும்? கேஸுக்கு வேண்டிய ரெக்கார்டெல்லாம் நம்ம கிட்ட இருக்கு. ரெக்கார்டு உங்ககிட்ட இருக்கும் போது அவர் உங்களை ஆட்டவும் முடியாது, அசைக்கவும் முடியாது. என்ன கங்கா, சௌக்கியமா இருக்கியா? இத பாருங்க ஆண்டி, இன்னைக்கு நீங்க கல்யாணத்தை பத்தி பேசலன்னா நான் பேசிடுவேன். அடுத்த மாசமே காலேஜ் முடிய போகுது. முடிஞ்ச மறுநாளே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க.
உங்க புள்ள ஊர் சுத்துறாரு, டேட்டிங் பண்றாரு. இனி பொறுக்கவே முடியாது. இனிமே நான் பேசாம இருந்தாலும் நீ விட மாட்டியே. அத பத்தி பேசத்தான் வந்திருக்கேன். வா. ஓ, thank you ஆண்டி. இதுவரைக்கும் என் வாழ்க்கையில தோல்வியே கண்டதில்லை. இதுக்கு மேல என்ன அண்ணா, பாக்கறப்பங்க உட்கார். உன் புருஷனை பத்தி தான் பேசிட்டு இருந்தேன். என்னென்ன விஷயம்? என் ஃபேக்டரியில 1000 ஐயோ டாடி, ஆண்டி ஏதோ முக்கியமான குடும்ப விஷயம் பேச வந்திருக்காங்க. நீங்க உங்க பாட்டுக்கு ஃபேக்டரி கிக்ட்ரின்னு. சரி, நீங்க குடும்ப விஷயம் பேசுங்க. நான் நம்ம நாயையும் நரேஷையும் கவனிக்கிறேன். என்னம்மா திடீர்னு? எப்படி நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. அடிக்கடி உங்க அப்பா சொல்லிட்டே இருப்பாரு, வேலைக்கார பசங்களையும் வேட்டைக்கார நாயையும் அரைப்பட்டினியா போடணும்னு. நீங்க அதை கடைப்பிடிக்கிறீங்க. நீங்க சொல்றதெல்லாம் சரிதாண்ணா. உறவு அவருக்கு 2ஆம் பட்சம் தான். இருந்தாலும் ஈஸ்வர் கங்கா கல்யாணத்துக்கு அவர் நிச்சயம் சம்மதிப்பாரு. ஆமாப்பா, 2 குடும்பத்துக்குள்ள இருக்கிற தகராறு தீரணும்னா நான் அந்த வீட்டுக்கு போய் விளக்கேத்துறதுதான் ஒரே வழின்னு ஆண்டி சொல்றாங்க. இல்ல ஆண்டி? ஆல்ரைட், இந்த கல்யாணத்துக்கு நான் சம்மதிக்கிறேன். ஆனா முறையோட வந்து அவரை என்கிட்ட பொண்ணு கேட்க சொல்லு. சார், போன் வந்திருக்கு. ஜஸ்ட் என்னது? பாலாஜி ரெக்கார்டு தூக்கிட்டு ஓடுறானா? ஐயோ, ரெக்கார்டு போச்சுன்னா கேஸ் அவ்வளவுதாங்க. அவனுக்கு அவளை துணிச்சல் வராது. தூக்கிட்டு வர சொல்லி என் மதிப்புக்குரிய மச்சான் சொல்லி இருப்பார். மச்சான் சொன்னானோ மாமன் சொன்னானோ நம்ம பாடு ஆபத்துங்க. சரி, குட் டாடி, குட். சார், கிடைச்சிச்சு சார். 5 வருஷமா எங்க பேரையெல்லாம் மாற்றி எங்க முதலாளிங்க எழுதி வச்சு ரெக்கார்டு சார். இது சார், இதெல்லாம் எப்படி வந்ததுன்னு உங்ககிட்ட நான் கேட்க போறதில்லை. உன்னுடைய வேர்வத் துளிகள் ஒவ்வொன்றும் என் கேள்விக்கு பதில் சொல்லுது. 1000 தொழிலாளர்கள் வீட்டுல இனிமே நிரந்தரமா விளக்குறீங்க சார். அந்த நம்பிக்கை எனக்கு வந்துருச்சு சார். நான் வரேன் சார். நெல்லு, இனிமே உனக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் தேவைப்படும் நான் நினைக்கிறேன். துர்கா, பால்ராஜுக்கு போலீஸ் ப்ரொடெக்ஷன் ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். நீ வெளியே போவேணாம், ஆபீஸ் கூட. Mrs. Lee, take down the notes. From Paul Raj, the union leader, Nagarajan Industries, Madras 32. To the Inspector of Police, D1, Police Station, Madras 32. Subject, police protection requested. Respected sir, I am the union leader. I expect imminent danger to my life at any moment. So, I request you to give me police protection immediately. 1000 பேரை காப்பாற்றுறதுக்காக ரெக்கார்டுகளை தூக்கிட்டு வந்ததால மட்டும் நீ தியாகி ஆயிட முடியாதப்பா. இப்பதான் நீ தியாகி. கிரேட் லீடிங் லேபர் லாயர் மிஸ்டர் ஜி.கே. அவர்களே, குட் மார்னிங். மார்னிங் அங்கிள். என்ன ஷாக் ஆயிட்டீங்களா? இவன் தான் சுட்டான். எஸ், நான் தான் ஷூட் பண்ணது. கொலை செஞ்சவன் ஸ்பாட் விட்டு ஓடுறதான வழக்கம். இப்படி எதற்கு இன்னும் நினைவு இருக்கிறானேன்னு நீங்க ஆச்சரியப்படுறீங்கல்ல? நோ, தப்பான ஒரு அப்பனுக்கு பிறந்து வாழ வேண்டிய வயசுல வாழ்க்கையை வீணடிச்சிட்டு அற்ப ஆயுசுல முடிய போறவன் கதையை நினைச்சு பரிதாபப்படுறா. அல்ப ஆயுசா? என் மகனுக்கா? ஒரு நிமிஷத்துக்கு முன்னாடி உயிரோடு இருந்தவன் இப்ப இல்லை. குடிக்க பிடிச்ச தண்ணி வாய்க்கு போய் சேரல. போலீஸுக்கு போன் பண்ணலாமா? செத்தவனுக்காகவா? கொஞ்சம் பொருள். சாரப்போறவன் மரண வாக்குமூலம் கொடுக்கிறான், அதையும் கேட்டுட்டு போன் பண்ணு. இது மரண வாக்குமூலம் இல்லை ஜி.கே. முடிய போறவனுடைய வக்கீல் தொழிலுக்கு ஒரு முன்னுரை. நாங்க நினைச்சிருந்தா இவனை எங்க வேணாலும் நாயை சுட மாதிரி சுட்டு தள்ளி இருக்க முடியும். சட்டத்துக்கே அத்தாரிட்டி,
மாபெரும் ஜீனியஸ். அப்படியெல்லாம் உங்களுக்கு ஒரு பேர் இருக்குல்ல, அத அடியோட அழிக்கிறதுக்கு தான் இந்த கொலையை இங்க நடத்திருக்கோம். அது மட்டுமல்ல ஜிகே, இந்த நாட்டுல பணத்துக்குள்ள பவர் நான் உனக்கு காட்ட வேண்டாமா? அதுக்காக இந்த கொலை இங்க நடத்தப்பட்டிருக்கு. இப்ப நான் உனக்கு ஓபன் சேலஞ்ச் விடுறேன். உன் ஆபீஸ்ல நீ இருக்கும் போதே நடந்த இந்த கொலைக்கு நீ எந்த சட்டத்தை வச்சு தண்டனை வாங்கி கொடுக்கிற பார்க்கலாம். சேலஞ்ச். சேலஞ்ச் பண்றியா? என்கிட்டயா? இந்த இடத்துலயே உன்னை துண்டு துண்டா கட் பண்ணி நீ செய்த கொலைக்கு நானே தண்டனை கொடுத்தேன். ஆனா நீங்க விட்ட சவால் எனக்கு இல்லை, இந்த நாட்டினுடைய சட்டத்துக்கு, இந்த நாட்டினுடைய தர்மத்துக்கு. இதே சட்டத்தின் பேரால உனக்கு தூக்கு தண்டனை வாங்கி கொடுத்து நான் தூக்கு மரத்தில் தொங்க விடல. என் பேரு கார்த்திகேயனா. போதும் மாப்பிள, இனிமே தாங்க மாட்டேன். ஆக்சிடென்டால ஏற்பட்ட காயம்னு போலீஸ் நம்பணும். அயோக்கியத்தனம் பண்ணாலும் பர்ஃபெக்ட்டா பண்ணணும். பேங்க்ல இருந்து வாங்கிட்டு வந்திருக்கேன். பேங்க்ல இருந்தா பிளட் பேங்க்ல இருந்துங்க, ரத்தம். கடவை கையில மாட்டிக்க. இந்த பாருங்க, நேரா சேம்பர் ஆஃப் காமர்ஸ் போறீங்க. அங்க நீங்க மீட்டிங்ல இருந்ததா செட்டப் பண்றீங்க. உங்க கூட வந்த அடியால நேரா போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் அவன் தான் பால்ராஜ் சுட்டதா சரண்டர் ஆக சொல்லுங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீ போங்க. ஓகே. வாட்ச கொடு. வா. வரேன் சார். பாவம், கல்யாணம் ஆகாத கற்புடைய பையன், அவனுக்காக இப்ப நான் ரத்தத்தை சிந்திக்கிட்டு இருக்கேன். உட்கார். பரவாயில்ல, நிக்கிறேன். உட்கார. நீங்க நிக்கிறீங்களா? மரியாதை அவ்வளவு தேவையில்லை. உட்கார். நிக்கிறது மரியாதைக்காக மட்டும் இல்ல, எந்த நேரத்துல உங்க கை நீளும் சொல்ல முடியாத ஓடுறதுக்கு சௌரியமா இருக்குமே, அதுக்காக தான் நிக்கிறேன். இப்படி ஒரு அயோக்கியத்தனமான, அடாவடித்தனமான, அல்பத்தனமான பழப்பு தேவைதானான்னு கேக்குறீங்க? பட்ட பகல்ல பல பேருக்கு முன்னால நடந்த கொலைக்கு நீ வக்காலத்து வாங்குறியா? வக்காலத்து வாங்குறதான வக்கீலோட வேலை. கொலை செய்தவன் அந்த நேரத்துல வேற இடத்துல இருந்தாலும் அலிபி செட்டப் பண்ற வைக்கிறதா நான் பார்த்திருக்கேன். ஆனா உண்மையிலேயே ஒரு ஆக்சிடென்ட் உண்டாக்கி அவனை அடிச்சு காயப்படுத்தி ரத்தத்தோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ண பக்கா ரோப் வைக்கிற இப்பதான் நான் சந்திக்கிறேன். What am I to do, Dad? எனக்கு எதிர ஆஜராகிறது கிரேட் ஜிகே ஆச்சே. அவர் எப்படியாவது ஜெயிக்கணும்னா இதான பண்ணியாகணும். இவனை வக்கீலுக்கு படிக்க வச்சதே உங்க தப்பு தாங்க. இப்ப கூட அந்த வக்கீல் தொழிலை விட்டுற சொல்லி நான் விட்டுருவேன். அப்பாங்கிற முறையில அந்த ரைட்ஸ் என்னைக்கு அவருக்கு உண்டு. ஆனா எந்த தொழில என்ன செய்ய சொன்னாலும் அதில் நான் வெற்றி அடைஞ்சுதான் தீர்வு. You know that? There's a French proverb. கேவலம் ஒரு தாசி தொழில் பண்ணாலும் சரி, உலகத்திலே உள்ள நம்பர் 1 பணக்காரனோட கார் தான் வாசல் நிற்கும். So, அந்த வெற்றி அடையறதுக்கு நோ காம்ப்ரமைஸ், நோ பாவம் புண்ணியம் தர்மம் லட்சியம், நத்திங். வெற்றி வெற்றி வெற்றி. நீ வெற்றி பெறணுங்கிறதுக்காக எதையும் செய்த அப்படித்தானே? இல்ல, சொந்த பந்தத்துக்காக சில சமயம் விட்டு கொடுப்பேன். விட்டும் கொடுத்திருக்கேன். விட்டு கொடுத்திருக்கிய? ஆமா, நான் நினைச்சிருந்தா இன்னைக்கு சாயங்கால பேப்பர்லயே பிரபல வக்கீல் ஜிகே கொலை செய்தாருன்னு கொட்டை எடுத்து வந்து நினைச்சு பாருங்க. கொலை நடந்தது எங்க? உங்க ஆபீஸ்ல. நீங்க யாரு? லேபர் சங்கத்துக்கு வக்கீல். செத்தவன் யாரு? தொழிற்சங்க தலைவர். சங்கத்துக்காக வசூல் செய்த சந்தா பணத்தை பங்கு போட்டுக் கொள்வதில் 2 பேருக்கும் தகராறு. உணர்ச்சி வசப்பட்ட ஜிகே சுட்டார். இதன் பிராக்கெட் ஜிகே உணர்ச்சியின் சிகரம் என்பது தெரிந்ததே. எப்படி? அட பாவி, நான் அப்படி செய்யலமா. அப்படியும் செய்யலாம், ஆனா பாசத்துல விட்டு கொடுத்துட்டேன்னு சொல்ல வரேன். நினைப்புல கூட உனக்கு அந்த எண்ணம் வரலாமாடா? தொழிலுமா தொழில். ஒரு வக்கீலுக்கு அதிகமான கிரிமினல் பிரெயின் தேவை. உண்மையை உண்மை நிரூபிக்கவே இந்த நாட்டுல பொய்தாமா தேவைப்படுது. உண்மைக்கு நியாயத்துக்கு எந்த பயனுடைய தயவு தேவையில்லடா. அது தானா நிக்கு, தானா ஜெயிக்கும். உண்மை தர்மம் நியாயம் இதெல்லாம் ஜெயிக்குங்கிறது அவுட் ஆஃப் டேட். அப்ப காலம் மாறி போச்சு. எந்த தப்பும் பண்ணு, ஆனா சாமர்த்தியமா சட்டத்துல சிக்காம அதை ஃபிட் பண்ணு. திஸ் இஸ் அப் டு டேட். சட்டம் எதை சரின்னு சொல்லுதோ அதுதான் இன்றைய நியாயம். நீதிபதி வாயிலேந்து என்ன தீர்ப்பு வருதோ அதுதான் இன்றைய தர்மம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்க்கு யார பிடிக்கலையோ அவங்கதான் பாவாத்மாக்கள்.
மந்திரிங்க பார்வை யார் மேல படுதோ அவங்கதான் புண்ணியாத்மா. இதுதான் 20ஆம் நூற்றாண்டின் இணையற்ற தத்துவங்கள். இதெல்லாம் உங்களுக்கு புரியாது. ஜெனரேஷன் கேப், ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸ். அதனால என்ன சொல்றேன்னா, இந்த கேஸ்ல உங்களால என்ன ஜெயிக்க முடியாது. மரியாதையா ஒதுங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு மரியாதை. ஏதோ இத்தனை வருஷமா உங்க அப்பா வச்சுட்டு போன சொத்தை ஒண்ணு ஒண்ணா வித்து காலம் தள்ளிட்டீங்க. வாழ்க்கையில காசு பண்ண பாருங்க. இந்த கேஸ்ல இருந்து நீங்க ஒதுங்கிட்டீங்க. ஒரு 5 10 வாங்கி தரேன். 5 10னா 5 லட்சம் 10 லட்சம் சொல்றேன். புரியுதா? என்ன சொல்ற பத்தியா? வெத்தப்பனுக்கு ரேட் பிக்ஸ் பண்றாங்க. 5 10 ஐடியாலஜிக்கல் டிஃபரன்ஸா? அம்மா நான் என்ன சொல்றேன்னா, சொல்ல வேண்டாம், போடா அந்த பக்கம். என்னடா சொன்ன? ஜெனரேஷன் கேப்பா? ஜெனரேஷன் கேப்ங்கிற பேர்ல உன்ன மாதிரி பல பசங்க அப்பனுக்கு என்ன தெரியும் துள்ளிக்கிட்டு இருக்காண்டா. டேய், நான் கூட உங்களுக்கு பாடம் கத்து கொடுக்கறேன்னா யாரா கத்து கொடுக்க போறான்? டேய், நான் உன்னை ரிக்வெஸ்ட் பண்ணி கேட்டேன், நீ இந்த கேஸ்ல ஆஜராகற. டேய், இனிமே அந்த கொலகாரம் எனக்கு எதிரி இல்லடா. நீதான் என்னுடைய முதல் எதிரி. பணத்து பிறகு அவன் எனக்கு சவால் விட்டான். நீ சட்டத்தை படிச்ச திமிர்ல எனக்கு சவால் விடுறியா? உங்க ரதகஜ துரக பதாதிகள் அத்தனை பேர் வாங்கடா கோர்ட்டுக்கு. எல்லாத்தையும் கிழிச்சு. This is my professional challenge.